வாங்க எப்படி நூல் சுற்றுறதுன்னு சொல்லி தரோம் வாங்க. இந்த மாதிரி பாருங்கள், கோணோ இல்லை சின்ன நூல் கண்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எது வேணாலும் வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இப்போ சுற்றும் போது நமக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 20 சுற்று இல்லை 30 சுற்று 50 சுற்று எவ்வளோ வேணுமோ, இல்லை 100 கூட நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம். ஒரு நூல் வேணும்னா ஒரு நூல் எடுத்துக்கலாம், 4 நூல் வேணும்னா 4 எடுத்துக்கலாம். இப்போ 4 தடவை நம்ம 4ஆக போட்டு 8ஆக கோப்போம் ஒரு சில டைம் மணியெல்லாம் தைக்கும் போது. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய சுற்றி வச்சுக்கோன்னா நூல் வேஸ்ட்டே ஆகாது. எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம பிரித்து எடுக்கலாம். நாங்கள்லாம் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நாங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கெல்லாம் நாங்கள் வந்து பீட்ஸ் தைக்கிறதுக்காக இப்படி சுற்றி வச்சுக்கிடுவேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா சுத்த கற்றுக்கிட்டிங்கன்னா டைட்டாக இருக்கணும், கை லூஸ் விடக்கூடாது. நூல் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா கை, அது விரல்லேருந்து நம்ம டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டோம்னா சூப்பராக அந்த நூல் வந்துடும். பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு 4 வேணுமா 2 வேணுமா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுப்போம். கார்மெண்ட்ஸ்லேருந்து எடுத்து மெட்டீரியல்லாம் கார்மெண்ட்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வச்சு நாங்கள் தைப்போம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து த்ரெட்டை வந்து எல்லாேருக்கும் சுற்றி கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கோன் கொடுத்துருவாங்க. அந்த கோன்லேருந்து நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 50 பேருக்கு கொடுக்கணுன்னா எல்லாேருக்கும் கோன் கொடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி தான் நாங்கள் சுற்றி எடுத்து கொடுப்போம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நம்ம வந்து எம்ப்ராய்டரி போடுறதுக்கு பீட்ஸ் தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க. இந்த த்ரெட்டு இந்த மாதிரி சுத்த கற்றுக்கங்க. நமக்கு எது பிடிப்பு காலில் சுற்ற முடியலன்னா கதவோட லாக் இருக்குது பாருங்கள், அந்த லாக்கில் மாட்டிட்டு கூட நம்ம நின்றுக்கிட்டு கூட சுற்றலாம். இது வந்து ஒவ்வொருத்தரும் பெஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டு. இந்த மாதிரி நிறைய ஜாப் பண்ணி முடிச்சிருக்கோம். வாங்க எப்படி நூல் சுற்றுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அழகாக சூப்பராக எப்படி நான் மணி தைக்கிறதுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், அழகாக நான் பிரித்து எடுத்துருக்கேன். நான் 6 நூல் தனித்தனியாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 6 நூல் வேணுனாலும் எடுத்துக்கலாம், 2 வேணுனாலும் எடுத்துக்கலாம், 4 வேணுனாலும் எடுத்துக்கலாம், சிங்கிளாக வேணும்னா கூட எடுத்துக்கலாம். ஆனால் த்ரெட்டு ஒன்றாவது இப்போ எடுத்துகிட்டு அது திரும்பவும் சரி பண்ணி அழகாக வச்சிடணும். பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ஒத்த நூலும் எடுத்துட்டேன். வணக்கம்.